ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் திமுகவை நோக்கி, அது திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரிதான், எதிர்கட்சியா இருந்தாலும் சரிதான், திமுகவை நோக்கி குற்றம் சாட்டுவதும் திமுகவை எதிர்த்து நிற்பதும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கும். பொதுவாகவே என்னன்னு கேட்டா, கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரிதான், ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் சரிதான், அவரை சுத்தி தான் அரசியல் இயங்கும். அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே அதை விமர்சனம் பண்ணும் அல்லது ஆதரிக்கும். அப்படிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருந்தது கலைஞர் உயிரோடு இருக்கும் வரை. அவர் கலைஞர் மறைஞ்ச பின்னாடியும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சியுமே திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யறாங்களே ஒழிய ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வது கிடையாது. எப்போதுமே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருந்தது. அந்த காலகட்டத்துல இருந்த நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மற்ற அதிமுகவும் இருக்கட்டும், இவங்க எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் பேசினாங்க, அரசியல் களமாடினாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்போதும் திமுகவை எதிர்க்கிறாங்க, திமுகவை எதிர்த்து தான் போராட்டம் பண்றாங்க, களமாடுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. திமுக ஒரு அணியாகவும் மற்ற கட்சிகள் எல்லாமே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியாகவும் இருந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் செய்து திமுகவை குறை சொல்வது, திமுக தலைமையை குறை சொல்வது, திமுக தலைவரை குறை சொல்வது, இதுதான் மற்ற கட்சிகளுடைய யதார்த்தமான நிலை. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம இதுலதான் சின்னதா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் திமுகவை மட்டும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கணும்? ஏன் எத்தனை கட்சிகள் சேர்ந்து திமுகவை தாக்க 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 திமுகவை ஒண்ணுமே செய்ய முடியல? 10 ஆண்டு ஆட்சியில் இல்ல, ரைட், பரவாயில்ல, இருந்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்து திரும்ப ஆட்சி வராது. கலைஞர், எம்ஜிஆர் பீரியட்ல, அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா பீரியட்ல 10 ஆண்டு காலம் அந்த கட்சி ஆட்சியில் இல்ல, அந்த கட்சியை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருந்து திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வருது. இப்படி ஒரு கட்சி எதிரணியா இருக்கும் போது, எதிர்கட்சியில இருக்கும் போது, அந்த கட்சிய எதிர்கட்சியா இருக்கிற காலகட்டத்தில் அந்த கட்சியை எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறாங்க, அதுதான் அந்த கட்சியினுடைய பலம். அதுதான் திமுகவினுடைய பலம். உதாரணத்துக்கு திமுகவுல இருந்து எம்ஜிஆர் பிரிகிறார். 1972 அக்டோபர் மாசம் 17ஆம் தேதி கட்சி தொடங்குறாரு. இந்த கட்சி கூட அவரு தொடங்குறது கிடையாது, அதுக்கு முன்னாடியே அனகாபுத்தூர் சேர்ந்த ஒருத்தர் நண்பர் அவர் கட்சியை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த கட்சியில எம்ஜிஆர் போய் இணைஞ்சுக்கிட்டாரு. அந்த கட்சியை அவரு கேட்டு வாங்கிட்டாரு. அதான் அந்த கட்சி பேரை எம்ஜிஆர் கேட்டு வாங்கிட்டாரு. 1972 அக்டோபர் 17 அந்த கட்சி தொடங்கப்படும். 1987 டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். இப்ப ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன பின்னாடி அந்த கட்சி எப்படி இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். எம்ஜிஆர் இறந்து போன பின்னாடி உடனடியா தற்காலிக முதலமைச்சரா அவருடைய மனைவி ஜானகி அம்மையார நியமனம் பண்றாங்க. 21 நாள் கழிச்சு நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 21 நாள் கழிச்சு அந்த சட்டமன்றத்துல நடந்த கலவரம் என்பது சாதாரணமான கலவரம் கிடையாது. ஜெயலலிதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு அணியும் ஜானகி அம்மாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு அணியும் ரெண்டா பிரிஞ்சு மைக்க பிடுங்கி அடி பின்னி எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரத்தம் சொட்டுது. எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அன்னைக்கு டிஜிபியா இருந்த தேவாரம் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள போய் எம்எல்ஏக்களை தடியடி நடத்துறாரு. ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறுது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம். எம்ஜிஆர் இறந்து போன பின்னாடி 2 அணிகளாக பிரிந்த அந்த கட்சி, ஜானகி அணியாகவும் ஜெயலலிதா அணியாகவும், தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத ஒரு சுவடுகளை உருவாக்கியது. சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரமும், போலீஸ், வெளியில் இருக்கக்கூடிய போலீஸ் சட்டமன்றத்துக்கு உள்ள போய் தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. அதுக்கு பின்னாடி இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. புரிஞ்சுக்கங்க. முடக்கிய பின்பு 1989 நடந்த தேர்தலில் ஜெயலலிதா சேவல் சின்னத்திலையும் ஜானகி அம்மையார் இரட்டைப்புறா சின்னத்திலையும் நின்னாங்க. இப்ப ஜானகி அம்மையார் தோத்துட்டாங்க. ஜெயலலிதா 26 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. திமுக ஆட்சியை பிடிக்குது. இது ஒரு வரலாற்று சம்பவம். இப்ப ஒரு கட்சியினுடைய சின்னத்தை பாதுகாப்பது என்பதுல அந்த கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடிய தகுதி, மற்ற தலைமைக்கும் அந்த தலைமைக்கும் இருக்கக்கூடிய தகுதி. அதுதான் திமுக 1949 செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி தொடங்குறாங்க. திமுக அண்ணா தலைமையில வச்சு கட்சி தொடங்கப்படுது. அதுக்கு பின்னாடி நடந்த முதல் தேர்தல் 1952 திமுக போட்டி இல்லை. மற்ற கட்சிக்கும் திமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் அப்போதே தொடங்கப்பட்டது. 52க்கு பின்னாடி
சட்டமன்ற தேர்தல்ல பங்கெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தலைமையில மாநாடு நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்புல நாம தேர்தல்ல பங்கெடுக்கணும். பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட பின்னாடி சரி நாம தேர்தல்ல பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1957 தேர்தல்ல பங்கெடுக்கிறாங்க. முதல்ல இந்த 57 தேர்தல்ல பங்கெடுக்கும் போது எல்லோரும் சுயேட்சை சின்னத்துலதான் நிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சின்னத்துல நிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல கலைஞருக்கு மட்டும் சுயேட்சை சின்னமாக ஒதுக்கப்பட்ட உதயசூரியன் 1957 நடந்த தேர்தல்ல 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறாங்க திமுக சார்பா. அதன் பின்னாடி சின்னம் உறுதியாகுது. 1962 50 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறாங்க. அப்ப கூட நீங்க பாருங்க, நேரு தலையிடுறாரு. 62 நடக்கூடிய எலெக்ஷன்ல திமுக அந்த 15 தொகுதிகள்ல ஒரு தொகுதிகளை கூட வெற்றி பெறக்கூடாது. ஏற்கனவே ஜெயிச்ச 15 தொகுதிகள்ல ஒரு தொகுதிகளை கூட வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரு தலைமையில களம் இறங்கி அந்த 15 தொகுதிகளும் ஒரு தொகுதிக்கு 10 ரூபாய் காங்கிரஸ் வாக்காளர்களுக்கு கொடுக்குது. ஒரு தொகுதிக்கு 10 ரூபாய் கொடுக்குது. ஆனா அந்த 15 தொகுதிகள்ல கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. 14 தொகுதிகள் தோல்வி அடைகிறது. நேரு நினைச்சது நடக்கல. மற்ற இடங்கள்ல 50 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க திமுகவில். 1957 15 எம்எல்ஏவும் 62 50 எம்எல்ஏக்களும் ஜெயிக்கிறாங்க. 1967 திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறது. இது வரலாறு. அண்ணா இருந்தாரு, 1.25 வருஷம் இருந்துட்டு அண்ணா மறைஞ்சிட்டாரு. இது வரலாறு முடிஞ்சு போச்சு. அப்ப திமுக விட்டு எம்ஜிஆர் பிரிகிறார். பெரும் தொண்டர்களை கூட்டு போறாரு. அந்த கட்சியையும் கட்சி சின்னத்தையும் எம்ஜிஆர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான, திமுகவே எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வாதம் வந்தது. அந்த காலகட்டத்துல கட்சி உடையுது. அந்த திமுக கொடியையும் உதயசூரியன் சின்னத்தையும் காப்பாற்றியவர் டாக்டர் கலைஞர். அது முடிஞ்சது. அது ஒரு பிளவு, அது முடிஞ்சிருச்சு. அதனை தொடர்ந்து இரண்டாவது பிளவு ஒண்ணு நடக்குது. அது பெரிய பிளவு. 1993 நவம்பர் 11 திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்படுகிறார். வைகோ போன போது சாதாரணமாக போகவில்லை. எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது பெரும் தொண்டர்களோடு போனார். ஆனா வைகோ பல தலைவர்களை அழைத்து கொண்டு போனார். குறிப்பாக மதுராந்தகம், ஆறுமுகம் உள்ளிட்ட மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்லக்கூடிய 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோ கூட போனாங்க. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போனாங்க. திமுக ஆட்டம் கண்டுச்சு. திமுக அவ்வளவுதான், திமுகவுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அஸ்திவாரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. அப்ப அந்த கட்சியை கலைஞர் ஒருவரால் மட்டுமே காப்பாற்ற முடியுன்றத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டார். தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்குது. வைகோ வழக்கு போட்டிருக்காரு. கட்சியில பெரும்பான்மையான தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் ஏன் பின்னாடி இருக்காங்க, திமுகவுடைய கட்சியும் சின்னமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வைகோ வழக்கு போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்துல விசாரணை நடக்குது. அதுக்கு திமுகவுடைய பொதுச் செயலாளர் டெல்லி போறார். டெல்லி போகும்போது கலைஞர் கூப்பிடுறாரு. வந்துட்டு கலைஞர் பார்த்துட்டு சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்துல போயிட்டு கட்சியும் கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய கொடியும் காப்பாற்றி விட்டு என்னை பார். ஒருவேளை காப்பாற்ற முடியவில்லை என்றால் என் பிணத்தை பார் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. கரெக்டா பேராசிரியர் அன்பழகன். அதே உணர்வோடு தான் நான் இருக்கிறேன். ஒருவேளை கட்சியும் கட்சியினுடைய சின்னமும் கட்சியினுடைய கொடியும் நமக்கு இல்லை என்று தீர்ப்பானால் அதே டெல்லியிலேயே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு பேராசிரியர் கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. இது ஒரு மேடையில பேராசிரியர் பேசுறாரு. அந்த 2 தலைவர்களும் அந்த கட்சியை காப்பாற்றுவதிலும் அந்த கட்சியை வழிநடத்துவதிலும் எவ்வளவு உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. இன்னைக்கு 1000 தலைவர்கள் வரலாம் போகலாம். ஆனா ஒரு தலைவர் ஒரு கட்சியை கொடிய சின்னத்தை காப்பாற்றுறதுல எப்படி, அது வேற இல்ல, நான் என் உயிர் வேற இல்ல, நானும் அது ஒன்றோட கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்றாரு. அதே உணர்வோடு தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்றாரு. அப்படின்னா அந்த கட்சியை அவங்க எப்படி காப்பாத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போனாங்க. இவங்க கிட்ட ஆவணங்கள் இருந்தது. பழைய ஆவணங்கள் 1949 இருந்து கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து அந்த நேரம் வரை இருக்கக்கூடிய ஆவணங்களை அப்படியே கொண்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையம் திமுகவுடைய கட்சி, சின்னம், கொடி அனைத்தும் கலைஞர் கருணாநிதியின் பக்கம்தான் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு கொடுத்தது. அதன் பின்னாடி அந்த கட்சி மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுய நிலைக்கு வந்து 1996 தேர்தல் நடக்குது. 96 நடிகர் ரஜினிகாந்தனுடைய பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு
மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி திமுகவோட கூட்டணி வச்சு மிக பெரும்பான்மையோட கலைஞர் ஜெயிக்கிறார். திமுக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அது ஒன்றும் சாதாரணமான வெற்றி கிடையாது. 96 கிடைச்ச வெற்றி கலைஞர் என்ற ஒரு மனிதனுக்காக, மகாத்தான ஒரு தலைவனுக்காக கிடைச்ச வெற்றி அது. அப்படியே மற்ற கட்சிகள் இன்னைக்கு சீமான் சொல்றாரு, விவசாய சின்னம் முடக்கிட்டாங்க. இந்த நாடு என் கையில சிக்கனா ஒரு கட்சி சின்னத்தை காப்பாற்ற முடியல. நீ எங்க நாட்டை காப்பாற்ற போற? உன் கட்சி தொண்டர்களை எங்க இருந்து காப்பாற்ற போற? அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் விட திமுக என்பது ஒரு மாபெரும் கொள்கை சார்ந்த ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய மிக நேர்த்தியான ஒரு அரசியல் கட்சி. அதனாலதான் அதையும் அதனுடைய கட்டமைப்பையும் இன்னும் எந்த பெரிய தலைவர்கள் வந்தாலும் உடைக்க முடியாம இருக்கிறதுக்கான காரணம். நன்றி, வணக்கம்.